ஏன் அந்த பார்ட் டைம் வேலைக்கு போறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கிடைக்கும். அதோட வந்து அவங்களுக்கு வந்து டைம் வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம், கெட்ட வழியில போகாம இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல முறையா இருக்கும். அதோட வந்து சமுதாயத்துக்கு வந்து அவங்க போய் இந்த மாதிரி சேவை செய்யலாம். அவங்க போய் ஒரு தமிழ் கிளாஸ் நடத்தலாம், தேவார கிளாஸ் நடத்தலாம். அந்த மாதிரி நடத்துறது மூலியமா அவங்களுக்கு வந்து அவங்க சொந்த செலவையும் வந்து அவங்க கண்டிப்பா பாய்ச்சிக்க முடியும். மற்றபடி சமுதாயத்துக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க நல்ல வேலைன்னு சொன்னீங்க, சில பேர் நல்ல வேலை செய்யாம வேற வேலை எல்லாம் செய்யறாங்கல்ல. உதாரணத்துக்கு நீங்க என்ன இருக்கீங்க எக்ஸாம்பிள் கண்டிப்பா வந்து கொடுக்குற நல்ல வேலை யாரும் செய்றீங்க. அதாவது இப்போதைக்கு இளைஞர்கள் வந்து நியூஸ்ல இருக்க இளைஞர்கள் முக்கால்வாசி வேலை வந்து ஹோம் டியூஷன் அவங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க அதான் தாண்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சபா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு பணத்தட்டுப்பாடு இருக்குன்னா அவங்க ஃபிளைட் டிக்கெட்லாம் பயன்படுத்தணும், பிடி டிக்கெட். ஸோ நிறைய பேர் பார்ட் டைம் கிடைச்சாங்க. இது மூலமா நிறைய அவங்க கற்றுக்கிறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியமா, அதை வந்து பணத்தை சரியான முறையில் கையாளு. முதல்ல நம்ம பேசும்போது கண்டிப்பா இதெல்லாம் செய்வாங்க, முடி ஸ்டேட் பண்ணலாம், ஆக்டிவ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பா அதையும் அவங்க கற்றுக்குவாங்க. சார் சொன்ன மாதிரி எத்தனை பேர் வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் ஸ்லோலி அவங்க கற்றுப்பாங்க. இதுக்கு வந்து நிற்கிறது வந்து கண்டிப்பா இந்த பார்ட் டைம் ஜாப் அது ஒரு நல்ல இதா இருக்கலாம். ஆனா அந்த கூடுதல் வருமானனால சில கெட்ட விஷயங்களுக்கு கூட அவங்க ஆளாகிறாங்களே. மது அருந்துறது, சிகரெட் பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க ஆளாகிறாங்களே. அதை பத்தி சுரேஷ் நீங்க அதாவது மது சிகரெட் அது வந்து அவங்களோட தனிப்பட்ட முறை, அது இண்டிவிஜுவல். ஸோ வந்து அது அவங்களோட எது சொல்லுவாங்க தனி உரிமை. நீ வந்து பணம் சம்பாதிக்கிறத வந்து நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கலாமே, கையில போட்டு வைக்கலாம், இல்ல பேரண்ட்ஸ் கொடுக்கலாம். ஏன் வந்து நீங்க அது வந்து கெட்ட வழிக்கலாம்? ஏன் நீங்க உங்க சொந்தத்துக்கு கூட படிச்சு ஒரு சொந்தம் ஒரு மூட்டை பைக் வாங்குங்க. இந்த மாதிரி திங்க் பண்ற ஏரியா வந்து அதாவது ஞாபகம் சொல்றது பெரும்பான்மையோட வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க சொந்தத்துல போனா அந்த மாதிரி அடிக்கிறாங்க. நிச்சயமா நிறைய நெகட்டிவ் எஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுவோம். ரசிகர்களே எங்கேயும் போயிடாதீங்க, அவங்க சொல்லிக்கிட்டாங்களே அந்த நெகட்டிவ் எஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது. இந்த நெகட்டிவ் எஸ்பெக்ட்ஸ் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்பதாக ஒரு சில இடைவேளை, அதுக்கப்புறம் திரும்ப பார்ப்போம். மறந்துடாதீங்க, எங்க போயிடாதீங்க, அலாரம் தொடர்ந்து அடிச்சு கொண்டே இருக்கும். சீனியரா பார்த்தா மதிக்கிறே தெரியும், அடையாளே தெரியுறீங்க. வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்ல புதுசா எங்க போறீங்க? எனக்கு தெரியும் கிளாஸ்க்கு படிக்கத்தான் போறீங்கன்னு. நாங்க மட்டும் எதுக்கு வந்திருக்கோம்? மச்சான் வந்து படிக்க வருதா? படிக்கலாம் தானே, படிக்கலாம் முடிச்சிருப்பீங்க. ஆமாவா? அப்படி டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, ஓகேவா? போங்க போங்க போங்க. நான் போகிறேன். உங்களை போக சொன்னதானே? நான் சொல்றேன், போயிட்டே இருக்கீங்க. இருங்க இருங்க. நீங்க கிளம்பலையா? அவங்க போக ரொம்ப நேரம் ஆச்சு. மச்சான் இருக்கீங்க, கிளம்புங்க கிளம்புங்க. சரி மச்சான், தெரிஞ்சுக்குவோம். புதுசாக வந்துருக்காங்க. சொன்னல மறந்துட்டாரா? நீ வேற மச்சான், சித்திராவை பொழுது இவனாவது திறந்தவராவது. சில இடைவேளைக்கு பிறகு அவனை தொடர்ந்து அடிக்கிறது. யூனிவர்சிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கல்ச்சர். அந்த கல்ச்சரை வச்சு தான் நம்ம பேச போறோம். சரி, அது என்ன கல்ச்சர் அப்படின்னு பார்க்க போனா ரைட்டிங், அந்த கல்ச்சரை பத்தி பேசுவோமா? சரி சுரேஷ், இந்த ரேகிங் கல்ச்சர், ஓரியன்டேஷன் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. அதாவது ரெண்டு விதமா இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னாக்கா ஓரியன்டேஷன், ரேகிங் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓரியன்டேஷன் வேற, ரேகிங் வேற. ஓரியன்டேஷன் வந்து இஸ் மஸ்ட் கோ த்ரூ பை எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ரேகிங் வந்து யூனிவர்சிட்டி அப்ரூவல் பண்ணல, நம்மளாம் நம்ம சீனியர் அப்படியே தலைமுறையா வந்து நம்மள்ட்ட வந்துருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஓரியன்டேஷன் ரைட்டிங் இருக்கிறது ரெண்டுத்துக்கும் அவ்வளவா பெரிய வித்தியாசம் தான். என்னோட அனுபவத்தை நான் பெருசா காணல. ஆனா வந்து உண்மையா இருக்குதான். அதுவும் நம்ம இந்திய மாணவர்கள் மத்தியில் அது ஒரு ஒன் ஆஃப் த ஹைலைட். யூனிவர்சிட்டி போயிட்டு ரைட்டிங் ஓரியன்டேஷன் என்னதானே செய்யறாங்க. ஓரியன்டேஷன்னா வந்து நம்ம வந்து முன்னாடி சீனியர் கூட ஜூனியர் வந்து கேட்கலாம்,
யூனிவர்சிட்டி ரூல்ஸ்னா எப்படி படிக்கிற முறை எப்படி வந்து சொல்லித் தராங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் அலிகேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து சீனியர் வந்து சொல்லித் தராங்க. ரேகிங்னா வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி போகிறது, எக்ஸ்ட்ரீமான ரேகிங்கும் இருக்குது, ரொம்ப லைட்டான ரேகிங்கும் இருக்குது. ஒன்று வந்து கூப்பிட்டு பாட சொல்கிறது, டான்ஸ் ஆட சொல்கிறது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போகிறது ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 பையன் இந்த பேர் நீங்கள் இதை செய்ய இப்படிதான் செய்யணும் இப்படிதான் இருக்குன்னு சொன்னால் அவன் கேட்பான். ஏன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அம்மா இல்லையா 21 வயசுல வந்து நம்ம ஒரு யூனிவர்சிட்டி போயிட்டு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இல்லாட்டியே ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணினா நம்மகிட்ட ஒரு ஈகோ இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டி தவிர நம்ம கைக்கு வந்தோடனே என்னமோ இமேல் வரையை தாண்டி அவங்க சொன்ன மாதிரி கட்டாயமா இருக்க முடியும் அப்படின்னு இல்லை. இப்போ ரேகிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இப்போ என் வாழ்க்கையில நான் முதல் யூனிவர்சிட்டி போகும்போது நானும் பேக்லாம் தூக்கி ஓடிட்டேன். ரூமுக்கு என் ரூம் வந்து 143 போய் ரூம்ல போய் பேக் வச்சுட்டு உடனே ஒரு மணி பாண்டு இருக்கும். ரூம் நம்பி 143 சொல்லி சட்டையை கட்ட சொன்னாங்க. சட்டையை கட்டிட்டு ஜீன்ஸோட வராது ஷார்ட்ஸோட வராங்க. நான் முடிச்சு என்னடா ஷார்ட்ஸோட வர சொல்றாங்களே சொல்லிட்டு மேல ரூம் சீனியர் ரூம் போய் பார்த்தா போயிட்டேன். முதல் எடுத்தோன்னே ஷேவ் எடுத்து கொடுத்து எல்லாத்தையுமே ஷேவ் பண்ணிட்டு செய்து விற்கிற மாதிரி இருந்தேன். இல்ல இப்ப அவர் சொன்னது அவர் சொன்னது வச்சு பார்த்து வச்சுக்கோங்களேன். ஒரு மீசி எடுக்கிறதோ இல்ல ஒரு தாடி எடுக்கிறதோ பெரிய விஷயம் இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு 8 மணி கிளாஸ்னா 7 மணிக்கு திரும்பி ரூம் போடுவாங்க. அதெல்லாம் ஓரியன்டேஷன் வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங். ஓரியன்டேஷன் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் எல்லா யூனிவர்சிட்டியும் நடக்கும். ஓரியன்டேஷன் 1 வீக் வந்து கம்பல்சரி. அது வந்து சட்டப்படி அவங்க எல்லா யூனிவர்சிட்டிக்கும் வந்து கம்பல்சரி பண்றது. ஆனா ரேங்கிங் வந்து இன்ஃபார்மலா வந்து பை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே அரேஞ்ச் பண்ணி செய்யறது. கேட்டாங்க ஆக்சுவலி ஓரியன்டேஷன் அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு. ஒரு வார்த்தை பண்ணி க்ளோஸா இருக்கும். அதுக்கப்புறம் ஹாய் பாய் அவ்வளவுதான். ஏன்னா ரேங்கிங் கொஞ்சம் பிறகு நீ பாருங்க நானும் ரேங்கிங் கொடுத்துருப்பேன். கல்யாணம் செய்ய சொன்னாலும் செஞ்சேன். ஆனா ஆரம்பத்துல எப்படி என்னென்ன தரையில நீச்சல் அடி இவ்வளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது நீச்சல் அடிங்க நீச்சல் சட்டையை கட்டிட்டு ஹாஃப் பேண்ட் சொல்லி போட்டு ஒரு ஏதோ 3 தடவை கடலை 12 மணிக்கு சுத்திக்கலாம். பின்னால போட்டு ரெஸ்டாரண்ட் அழுகையே போட்டேன் ரூம்ல. அவங்க சொல்றாங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து அதர் தேசத்துல வந்து இதெல்லாம் ஒரு இனிய நினைவா இருக்கு. எனக்கு வந்து இந்த மாவு இந்த முட்டைலாம் வச்சு அடிச்சு அவர் சொன்னாரு நினைவுகள் இருக்கு அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஆனா இப்ப நம்ம போறோம் புது இடம் யாருமே தெரியாது. திடீர்னு எடுத்துக்கிட்டு நம்ம அட்டாக் பண்ணாங்கன்னா மென்டல் டச் வந்து படிப்பு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வரனால சில பேர் வாய்ப்பு இருக்கு. இது பார்க்க போனீங்க வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா அல்வான்ஸ் ஒரே டெஸ்ட் செய்வாங்க எல்லா கேம்பஸ்லயும் செய்யறதுதான். பனி டெஸ்ட் எப்ப எப்படி தெரியுங்களா இருக்கும் கவுண்ட் பண்ணுவாங்க நாளை 3 நாள் இருக்கு 2 நாள் இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து அந்த விழிப்புணர்வோ இல்லைன்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த அவங்ககிட்ட வர வேண்டிய கேரக்டர் வராது. ஆனா உண்மையான ஆப்ஜெக்டிவ் வந்து ஓரியன்டேஷன் நாங்க அச்சீவ் பண்ணல. ரேங்கிங் ஸோ அது தான் வரைய முடியும். கண்டிப்பா கொஞ்சம் தண்ணி விட்டு கீழே நீங்க சொல்றது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. ஏன் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம சின்ன பையன் செய்ய சொல்லி சரி எனக்கு என்ன வயசு 19 வயசு ஒன்று போய் செய்ய செய்வாமா அவர் படிச்சது இத்தனோட தண்ணியில போய் நீச்சல் அடிக்க சொல்றாங்க. அடிக்க முடியுமா? அந்த மாதிரி அவங்க நீச்சல் அடிச்சு சொல்லி வாழ்க்கை நீங்க என்ன தாய் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க. அந்த அளவு ஒரு சுவாரஸ்யமான நம்ம கிட்ட கொடுத்து கீழே ஊற்றி நீச்சல் அடிக்கணும்னு நம்ம பார்ப்போம் முடிப்போம். என்னடா இந்த தண்ணி நீச்சல் அடிக்க சொல்றாங்க என்ன மூளை இல்லையா?